அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதாவோட தமிழ் மொழிபெயர்ப்பு பரமஹன்ச யோகானந்தர் எழுதின காட் டாக்ஸ் வித் அர்ஜுனால முதல் அத்தியாயத்துல இருந்து முதல் 3 ஸ்லோகம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த 3 ஸ்லோகத்தை சேர்த்து இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், பரமஹன்ச யோகானந்தர், அவரோட குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி, அவரோட குரு லாஹரி மகாசாயா, அவரோட குரு மகா அவதார் பாபாஜி, இவங்க அனைவரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கொடுத்த அந்த உபதேசம், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கருத்தும் நம்ம ஒவ்வொருத்தருமே அர்ஜுனராக நின்று அந்த உபதேசத்தை பெற்று நம்ம அணுக்கள் ஒவ்வொன்றும் உண்மையாக ஆழமாக கீதையின் சாராம்சத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். முதல் அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்துல திருதராஷ்டர் சஞ்சயரை பார்த்து கேட்குறாரு, யுத்த காலத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. முதல் ஸ்லோகத்துல மகாபாரதத்துல வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் நம்மளோட உடல்ல, மனசுல, நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில எதை குறிக்குது அப்படிங்கிறத விரிவா பார்த்தோம். தூங்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இரவும் நமக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய அகத்தாய்வு இது. அந்த நாள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய நற்குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து 2வது ஸ்லோகத்துல சஞ்சயர் அவரோட அகப்பார்வை கொண்டு யுத்த காலத்துல நடந்ததை திருதராஷ்டர் கிட்ட விவரிக்கிறாரு. அவர் முதல்ல சொல்றது, துரியோதனர் யுத்த காலத்துல அவருக்கு எதிரில் வீட்டிற்கும் அந்த பாண்டவ படைய பார்த்துட்டு அவரோட ஆசானான துரோணாச்சாரியர்கிட்ட போய் முறையிடுறாரு. பாண்டவ படை வீரர்களை ஒவ்வொருத்தவங்களாக விவரிக்கிறாரு. இதுல முதல்ல சொல்றது, பாண்டவ படையோட சேனாதிபதியாக முன் நின்று கொண்டிருக்கும் துருபதரோட மகனான திருஷ்டத்யும்னரை பத்தி சொல்றாரு. இது வரைக்கும் 2வது 3வது ஸ்லோகத்துல இதை பார்த்தோம். துரோணாச்சாரியர், துரியோதனர், திருஷ்டத்யும்னா, துருபதர் இவங்க எல்லாம் நமக்குள்ள எந்த குணத்தை குறிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். துரியோதனர் நமக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் மேல் ஆசை, இந்த பௌதிக வாழ்க்கை மேல உள்ள ஒரு பற்று, ஆசை, பேராசையை குறிக்கிறது துரியோதனர். துரோணாச்சாரியர் நம்ம பூர்வ ஜென்மங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் சம்ஸ்காரங்களை குறிக்குது. இந்த சம்ஸ்காரங்கள் நற்குணங்கள் உடையதாகவும் இருக்கலாம், பாண்டவர்களை குறிக்கிற மாதிரி, இல்லைன்னா வேண்டாத தேவையில்லாத தீய குணங்களை குறிக்கிறதாகவும் இருக்கலாம் கௌரவர்கள். இப்போ அடுத்தது 4வது 5வது 6வது ஸ்லோகம். 3த்திலையும் தொடர்ந்து பாண்டவ படை வீரர்களை பத்தி ஒவ்வொருத்தங்களை விவரிக்கிறாரு. யாருன்னா துரியோதனர் அவரோட ஆசானான துரோணாச்சாரியர்கிட்ட போய் இதை சொல்றத பார்த்துக்கிட்டு இருக்க, அகப்பார்வையின் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்க சஞ்சயர் திருதராஷ்டர் கிட்ட விவரிச்சிட்டு இருக்காரு. 4வது ஸ்லோகம். துரியோதனர் சொல்றது, பீமன் மற்றும் அர்ஜுனன் போன்ற போர்த்திறன் மிக்க ஆற்றல் மிக்க வல் வீரர்கள் இங்கு உள்ளனர். மூத்த வீரர்களான யுயுதனன், விராடன் மற்றும் துருபதனும் இங்கு உள்ளனர். 5வது ஸ்லோகம். சக்தி வாய்ந்த திருஷ்டகேது, சேகிதனன் மற்றும் காஷி ராஜா, சிறந்தவரான புருஜித் மற்றும் குந்தி போஜா மற்றும் ஷைபியா இவர்களும் இங்கு உள்ளனர். 6வது ஸ்லோகத்துல வலிமையான யுதமன்யு, வீரம் மிகுந்த உத்தமௌஜஸ், சுபத்திரையின் மகன் அதாவது அபிமன்யு மற்றும் திரௌபதியின் 5 புதல்வர்கள் இவர்கள் அனைவரும் பெரும் தேர்களின் அதிபதிகளாக எதிரில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு துரியோதனர் சொல்றாரு. இந்த கதாபாத்திரங்கள்லாம் நமக்குள்ள எந்த தன்மையை குறிக்குது, நமக்குள்ள தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மீக யுத்தத்துல இந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன பங்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்மீக பயணத்துக்கு தயாராகிய ஒருவர் சில பயிற்சிகளும் தியானங்களும் பண்ணும்போது தனக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை அழிக்கிறதுக்கு தயார்படுத்திக்க தொடங்கும் போது, அதாவது இது அந்த யுத்த காலத்தை குறிக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய மூளை மற்றும் முதுகெலும்பு, இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஆக்சிஸ், அதுதான் இங்க யுத்த களம், குருக்ஷேத்திரம். பயிற்சிகள், தியானம், அகத்தாய்வு மூலமாக நமக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய ஆன்மாவோட தன்மைய மறைக்கக்கூடிய மாயை, கர்மம் இதெல்லாத்தையும் நேருக்கு நேர் நின்று எதிர்க்க தொடங்கும் ஒருத்தருக்குள்ள முதல்ல அலர்ட், உஷாராவது நமக்குள்ள இருக்கக்கூடிய துரியோதனர், பௌதிக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய ஆசை. இந்த ஆசை தான் இந்த வாழ்க்கை கூட அவ்வளவு பெரிய ஒரு பற்றுதலை ஏற்படுத்தி அகங்காரத்தை தாண்டி ஆன்மாவை நம்ம பார்க்க முடியாதபடி மறைச்சிட்டு இருக்கிறது. நமக்குள்ள யுத்தம் ஆரம்பிக்கும் போது
இந்த ஆசை தன்னோட ஆசானான துரோணாச்சாரியர் நம்ம கடந்த காலத்துல இருந்து ஏற்பட்ட தாக்கம் அந்த சம்ஸ்காரங்கள் கிட்ட போய் முறையிடுது. நமக்கு எதிரில் யார் தான் நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. இந்த கதாபாத்திரங்கள்லாம் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதனால ஆக்கப்பட்டிருக்கோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காரண உடல், சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல், இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பரமானந்த யோகானந்தர் சொல்றாரு. நம்ம உடல்ல இந்த அணுவுல ஆரம்பிச்சு இந்த மனிதனோட மொத்த உருவம், அதாவது பிசிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல உடலுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு சூக்ஷ்ம உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இந்த சூக்ஷ்ம உடல் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னா கூட அது எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வடிவம் எக்ஸாக்டா அதே மாதிரி காப்பி எடுத்த மாதிரி நம்ம பிசிக்கல் பாடி, நம்ம ஸ்தூல உடல் அமைஞ்சிருக்கு. எப்படி இந்த ஸ்தூல உடல் அணுக்கள்னால ஆக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம உடல் பிராணனால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யோகானந்தர் சொல்றாரு. பிராணன், லைஃப் கரண்ட், லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத உணர்வு, கான்சியஸ்னஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ், இது ரெண்டுத்தோட கலவை. அதனால லைஃப் ட்ரான்ஸ் அப்படின்னு யோகானந்தர் இதை குறிப்பிடுறாரு. ஸ்தூல உடல்ல இருக்கக்கூடியது எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். ஆனா சூக்ஷ்ம உடல்ல அதோட சேர்த்து உணர்வு, கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று கலந்துருக்கு. அப்போ அது லைஃப் ட்ரான்ஸா மாறுது. இந்த லைஃப் ட்ரான்ஸுக்குன்னு தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அறிவு இருக்கும். ஆனா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கலான திங். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. லைட் பல்பை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அங்க மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சி லைட் ஆன் ஆகும். ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டினால அந்த பல்பை வளர வைக்க முடியாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும், ஆஃப் பண்ணிட்டா அணைஞ்சிடும். இயந்திரத்தோட ஒரு இயக்கம், அவ்வளவுதான். ஆனா லைஃப் ட்ரான்ஸ்குள்ள இருக்க அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கரு உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெர்ம் செல்லும் எக்ஸ் செல்லும் இணையும் போது இந்த லைஃப் ட்ரான்ஸ், அதாவது இந்த பிராணன் அங்க இருந்தா மட்டும்தான் இந்த இணைப்பு ஒரு கருவாக மாற முடியும், அதுக்குள்ள உயிர் வர முடியும். ஸோ உயிருள்ள பிராணிக்குள்ள லைஃப் ட்ரான்ஸ், பிராணன் இருக்கு. அந்த உடலை விட்டு அந்த பிராணன் வெளியில போச்சு அப்படின்னா அந்த உடல்ல இன்னும் அணுக்கள் இருக்கலாம், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனா அங்க உயிர் இருக்காது. இந்த கரு உண்டான உடனே முதல்ல ஃபார்ம் ஆகிறது இந்த சூக்ஷ்ம உடல். சூக்ஷ்ம உடலை இயக்கிட்டு இருக்க இந்த பிராணன், இந்த உயிர், இந்த 7 சக்கரங்கள் வாயிலாக மூளையிலிருந்து படிப்படியாக கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு சக்கரங்கள் மூலமாகவும் வெளிப்பட தொடங்குது. கரு உண்டான சில நாட்கள்ல நியூரல் குரூவ் அப்படின்ற ஒரு சிறிய பாகம் உருவாகுது. இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ இந்த நியூரோபியாலஜி ஆஃப் சக்ராஸ்ல பார்த்துருப்போம். இந்த நியூரல் குரூவ்ல இருந்து ஸ்தூல உடலோட நரம்பு மண்டலம், இந்த ஸ்பைன், பிரெயின், இந்த கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டம் உருவாகுது. ஸ்தூல உடல் முழுமையாக உருவாகிறது சூக்ஷ்ம உடலோட இயக்கத்தினால. சூக்ஷ்ம உடல்ல எப்படி இந்த 7 சக்கரங்கள் இருக்கோ அதுக்கு சமமா ஸ்தூல உடல்ல நர்வ் பிளெக்சஸ், நரம்பு மண்டலத்துல நரம்புகள் இணையக்கூடிய இடங்கள் இது உண்டாகுது. எப்படி ஸ்தூல உடல்ல மூளை அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கோ அதே மாதிரி சூக்ஷ்ம உடல்ல 1000 இதழ்கள் கொண்ட தாமரை போல ஒரு வடிவம் இருக்கு. 1000 பெட்டல் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நரம்புகளுக்கு இணையான நாடிகள் 72,000 சூக்ஷ்ம உடல்ல இருக்கு. பிராணன் இந்த நாடிகள்ல ஓடும் போது பல்வேறு சூக்ஷ்ம அங்கங்கள் இயக்கப்படுது. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், இப்படி 5 வகையாக பிராணன் பிரிந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு இயக்கங்களை நடத்திட்டு வருது. இதை பத்தி முன்னாடி நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம். ஸ்தூல உடல்ல முதுகு தண்டி இருக்கிற மாதிரி சூக்ஷ்ம உடல்ல சுஷும்னா அப்படிங்கிற நாடி ஒளி ரூபத்துல இருக்கு. இந்த சுஷும்னா நாடி இந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த லைஃப் ட்ரான்ஸ் இல்ல பிராணனை சீராக இயக்கிட்டு வருது. சுஷும்னா நாடி மூலாதார சக்கரத்துல ஆரம்பிக்குது. அதுக்கு இருபுறத்திலையும் இடக்கலை, பின்கலை அப்படிங்கிற 2 முக்கியமான நாடிகள் ஸ்தூல உடல்ல இருக்கக்கூடிய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கு. இதை பத்தியும் நம்ம வேகஸ் நர்வ் அப்படிங்கிற வீடியோல விரிவா பார்த்திருப்போம். சுஷும்னா நாடிக்கு உட்புறத்துல மேலும் இன்னும் 2 மென்மையான நாடி பாதைகள் இருக்கு. ஒண்ணு வஜ்ரா. வஜ்ராவோட இயக்கம் என்ன அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம உடல் விரியறது, சுருங்கிறது,
மற்றும் அனைத்து விதமான அசைவுத்தன்மை இதை கொடுக்கறது வஜ்ரம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய மென்மையான நாடி. இந்த வஜ்ரா சுவாதிஷ்டான சக்கரால இருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி போகுது. அதே மாதிரி இந்த வஜ்ரத்துக்குள்ளேயும் மறைந்து இருக்கிறது சித்ரா அப்படிங்கிற ஒரு மென்மையான நாடி. ஆன்மீக இயக்கங்கள், அதாவது உணர்வு சம்பந்தப்பட்ட இயக்கங்களை கட்டுப்படுத்துறது இந்த சித்ரா அப்படிங்கிற நாடி. இந்த 3 நாடிகள் சுஷும்னா, வஜ்ரா, சித்ரா மூன்றுமே இயக்கிறது சகஸ்ரார சக்கரா. எப்படி ஸ்தூல உடல்ல மறைமுகமாக இந்த சூக்ஷ்ம உடல் இயக்குதோ அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம உடலையும் மறைமுகமாக இயக்கிறது காரண உடல், காசல் பாடி. ஸ்தூல உடலுக்கு இணையான பாகங்கள் சூக்ஷ்ம உடல்ல இருக்கும்னு நம்ம சொல்றோம். நாடிகள் அதுல ஓடிக்கொண்டிருக்கும், பிராணன். ஆனா இதையோட இன்னும் மென்மையானது காரண உடல். காரண உடல் உணர்வு, கான்சியஸ்னஸ்னால ஆக்கப்பட்டது. காரண உடல்ல நம்ம மூளைக்கு இணையாக, அதாவது சூக்ஷ்ம உடல்ல அந்த 1000 இதழ் கொண்ட தாமரைக்கு இணையாக காரண உடல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஞானம், விஸ்டம். அதுக்குன்னு ஒரு உருவம் இல்லை, ஆனா அது ஒரு அம்சம், ஒரு ஆஸ்பெக்ட். அதே மாதிரி எப்படி ஸ்தூல உடல்ல முதுகு தண்டு இருக்க மாதிரி சூக்ஷ்ம உடல்ல இந்த சூக்ஷ்ம நாடி, சித்ரா, வஜ்ர நாடி இருக்கிற மாதிரி காரண உடல்ல இதுக்கு இணையா பிரம்ம நாடி இருக்கு. இந்த பிரம்ம நாடி அப்படிங்கிறது சூக்ஷ்ம உடல்ல இருக்க மாதிரி ஒரு நாடி கிடையாது. பிரம்ம நாடி அப்படிங்கிறது ஒரு உணர்வு. இந்த பிரம்ம நாடி இஸ் மேட் ஆஃப் அ ஸ்ட்ராங் கரண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு யோகானந்தர் சொல்றாரு. எப்படி சூக்ஷ்ம உடல் லைஃப் ட்ரான்ஸ்னால் ஆயிருக்கோ அதே மாதிரி காரண உடல் தாட் ட்ரான்ஸ். தாட்ஸ் எண்ணங்கள். ஸோ தாட் ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இந்த எண்ணங்களோட அதிர்வலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்தூல உடல், ஃபிசிக்கல் பாடி இயங்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடியிலிருந்து பிராணன் கொடுத்து அதை இயக்க வைக்க வேண்டியது இந்த சூக்ஷ்ம உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கும் பின்னாடி ஒரு ஃபவுண்டேஷன், அடித்தளமாக இருக்கிறது இந்த காசல் கான்ஷியஸ்னஸ், காரண உடல். காரண உடல் மூலமாக தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, யோசிக்கிறது, வில் பவர், உணர்றது இதெல்லாம் உருவாகுது. இந்த 3 உடலையும் நம்ம ஒரு தத்துவமாக பார்க்காம நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்த்து கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். இப்போ உங்கள் கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கண்கள் இந்த காட்சியை பார்க்குது, காது என்னோட குரலை கேட்குது. இந்த இன்புட் உங்களுக்குள்ள முதல்ல உள்ள நுழையணும் அப்படின்னா அதுக்கு இந்த புலன்கள் தேவை. இந்த புலன்கள் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளோட ஸ்தூல உடல், பிசிக்கல் பாடி. ஆனால் இந்த புலன்கள் இருந்தால் மட்டும் போதுமா? இப்போ பார்வையற்றவர்களுக்கும் கண்கள் இருக்கு, காது கேட்காதவங்களுக்கும் காதுகள் இருக்கு. ஆனால் இந்த இயந்திரங்கள்லாம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு சூக்ஷ்ம ரூபத்தில் ஒரு எனர்ஜி சப்ளை ஆகணும். அதான் பிராணன். பார்வையற்றவர்களுக்கு கண்கள் இருந்தும் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா அந்த உறுப்புக்கு தேவையான பிராண சக்தி அந்த இடத்துக்கு போய் அடைவதில்லை. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த பிராண சக்தி நாடிகள் மூலமாக ஐம்புலன்களுக்கு அடையறதுனால தான் இந்த புலன்கள் வேலை செய்யுது. ஒரு மிஷினுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ற மாதிரி. இந்த மின்சாரம் இல்லை அப்படின்னா அந்த இயந்திரம் அங்க இயங்காது. ஆனா இந்த மின்சாரத்தை நம்மளால பார்க்க முடியாது, நம்ம இயந்திரத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம உடல் இருக்க அனைத்து உறுப்புகளையும் இயங்க வைக்கிறது மின்சார வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பிராணன். அதான் நம்மளோட சூக்ஷ்ம உடல். இப்போ இந்த நிமிஷம் உங்களுடைய சூக்ஷ்ம உடல்ல இருந்து வந்துட்டு இருக்க அந்த பிராணன் மூலியமாகத்தான் இந்த காட்சிகளும் இந்த குரலும் உங்களுக்குள்ள போகுது. அதே மாதிரி இப்ப இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்க காரண உடல் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காட்சியிலிருந்து, இந்த ஓசையிலிருந்து ஒரு செய்தி, இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்றது காரண உடல். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். சில சமயத்தில் ஒரு புக்கை வாசிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு பேராகிராஃப் கூட முடிச்சிருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் கூட்டி சேர்த்து படித்து அதுலேருந்து ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்காது. அப்போ நம்ம கண்கள் அந்த வார்த்தையை படிச்சுது. அப்போ ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் ரெண்டுமே அங்கே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வார்த்தைகளோட அர்த்தம் புரியலை. மெக்கானிக்கலாக படித்தோமே தவிர அங்கே கிராஸ்பிங் நடக்கல. இங்கே தான் காரண உடலோட பங்கு வருது, காசல் கான்ஷியஸ்னஸ். அதே மாதிரி இன்னொரு உதாரணம். இந்த வீடியோவை இப்போ 10 பேர் பார்க்குறாங்க. வீடியோவை பாஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்டதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் 10 பேரும் ஒரே மாதிரியா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. உங்கள் புலன்கள் மூலமாக கேட்டதை, பார்த்ததை நம்ம உணர்வோடு இருக்கும் போது தான் நம்ம அறிவுக்குள்ள அதை அலசி ஆராய்ஞ்சி நமக்கு புரிஞ்சுக்கிட்ட வகையில் நமக்கு புரிஞ்சதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த மாதிரியான பகுத்தறிவு, அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், அறிவு, ஞானம், மன வலிமை, மன உறுதி இதெல்லாம் இப்பயும் இந்த நிமிஷத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய காரண உடலோட அம்சங்கள். இந்த காரண சக்தியோட மூளை அப்படிங்கிறது
இந்த பிரபஞ்ச ஆற்றல் இல்ல பிரபஞ்ச உணர்வு காஸ்மிக் கான்சியஸ்னஸோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். இறைநிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த இறைநிலையோட ஒரு தனிப்பட்ட வெளிப்பாடு தான் நம்மளோட ஆன்மா. காரண மூலையிலிருந்து இந்த இறைநிலை இல்லைன்னா ஆன்மாவோட உணர்வு படிப்படியா கீழே இறங்கிட்டு வரும்போது சகஸ்ரார சக்கரத்துல ஞானமாகவும், ஆகிய சக்கரத்துல இன்ட்யூஷன் உள்ளுணர்வாகவும், விஷுத்தி சக்கரா த்ரோட் சக்கரால தெய்வீக அமைதியாகவும், அநாகட்ட சக்கரத்துல உயிர் சக்தியாகவும், மணிப்புர சக்கரத்துல சுய கட்டுப்பாடாகவும், சுவாதிஷ்டான சக்கரத்துல நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுதலாகவும், மூலாதாரத்துல தீயதை தவிர்த்து கட்டுப்படுத்தும் சக்தியாகவும் வெளிப்படுது. இப்படி இந்த சக்தி காரண உடல்ல இருந்து வெளிப்புறமாக வெளிப்படும் போது சூக்ஷ்ம உடலுக்கு போய் அங்கிருந்து ஸ்தூல உடலுக்கு வந்து இந்த புலன்கள்னால புற வாழ்க்கை மேல பற்றுதல் ஏற்படும் போது இந்த இறை உணர்வு, இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு இருந்த அந்த ஞானம், அந்த தூய்மை, பகுத்து ஆராயக்கூடிய தன்மை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொன்றி அகப்பார்வை இல்லாதவராக திருதராஷ்டராக நம்ம மாறிடுறோம். ஆன்மீக பயிற்சிகள், சிந்தனைகள் மூலமாக இப்படி ஸ்தூல உடல் மூலமாக வெளியே தள்ளப்பட்ட அந்த உயிர் சக்திய மறுபடியும் ஒடுங்க வைத்து ஆழ்ந்த தியான சமயத்துல ஸ்தூல உணர்வை தாண்டி நம்ம உள்ளே சென்று சூக்ஷ்ம உணர்வையும் தாண்டி நம்ம பயணிக்கும் போது மணிப்பூர சக்கரத்துல இந்த சுஷும்னா நாடிக்கும் உட்புறத்துல இருக்கக்கூடிய சித்திர நாடியிலிருந்து காரண உடலுக்கு ஒரு துவாரம் நமக்கு உணர்த்தப்படும். இதுதான் பிரம்ம நாடியோட பிறப்பு. இங்கிருந்து ஆழ்ந்த தியான நிலையில காரண மூலையான காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இறை உணர்வை அடைகிறோம். பஞ்ச பாண்டவர்கள் இங்க எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, சகாதேவா மூலாதாரத்துல தீமை பக்கம் போகாம சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது. த பவர் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஈவில். அடுத்தது நகுலா சுவாதிஷ்டான சக்கரத்துல நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்தல். த பவர் டு ஒபே குட் ரூல்ஸ். அடுத்தது மணிப்புர சக்கரத்துல அர்ஜுனர் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. மன வலிமையினாலும் உடல் வலிமையினாலும் நல்ல பழக்க வழக்கங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒரு சாதகனை ஆன்மீக பாதையில முன்னேறி கொண்டு செல்லக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய தீ, அதுதான் அர்ஜுனரை குறிக்குது. அதனாலதான் மகாபாரதத்துல வலிமை மிகுந்த பாண்டவ வீரராக அர்ஜுனரை சொல்றாங்க. கிருஷ்ணரோட அபிமான சீடரும் அர்ஜுனர் தான். அடுத்தது பீமா அநாகடா சக்கரத்துல உயிர் இல்லைன்னா பிராணன். யுதிஷ்டிரர் விஷுத்தி சக்கரத்தை குறிக்கக்கூடிய தெய்வீக அமைதி, டிவைன் காம்னஸ். இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல முதல் புதல்வராக விளங்குறது யுதிஷ்டர், அமைதி. ஏன்னா மனம் எப்ப அமைதியுறும் அப்படின்னா உணர்ச்சிகள் இல்ல புலன்கள்னால வரக்கூடிய ரிப்பிள்ஸ், அலைகள் எல்லாம் அமைதிக்கு வந்தா மட்டும்தான் உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்மளால கேட்க முடியும். அதுக்கு மேல ஆக்யாவும் சகஸ்ராரமும் இந்த கிருஷ்ண பரமாத்மாவான இறை உணர்வு, இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸையே குறிக்குது. ஆன்மீக பாதையில சென்று கொண்டிருக்கும் இந்த சாதகனுக்கு நம்ம உள்ளுணர்வு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உபதேசம் தான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கொடுக்கக்கூடிய கீதா உபதேசமாக சொல்லப்படுது. சோ கடவுள் அப்படிங்கிறது வெளியில இல்ல, இறைநிலை அப்படிங்கிறது நம்ம விட்டு வெளியில இல்ல, கிருஷ்ணர் நம்ம விட்டு வெளியில இல்ல. இந்த இறைநிலையும் நமக்குள்ளேயே தான் இருக்கு. நமக்குள்ள இருக்க அந்த இறைநிலையை தேடி போகும் அந்த சாதகனும் நமக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா யோகானந்தர் இந்த 4வது, 5வது, 6வது ஸ்லோகத்துல உள்ள கதாபாத்திரங்கள்லாம் ஒவ்வொன்றா விவரிக்கிறாரு. ஸோ இப்படி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை தேடி போய்கிட்டு இருக்க சாதகனுக்கு பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் இல்லாம பாண்டவ படையில இன்னும் பல வீரர்கள் உதவிக்கு வந்து நிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் துரியோதனனான நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை, பௌதிக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய பேராசை ஒவ்வொருத்தரையா அடையாளம் காட்டி சொல்லுது. அது என்னென்னு பார்க்கலாம். யோகானந்தர் இங்க இந்த கதாபாத்திரங்கள் குறிக்கும் தன்மைகள் எல்லாத்தையும் பதஞ்சலி முனிவர் எழுதின யோக சூத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தோட இணைச்சி கூறியிருக்காரு. முதலாவது பாண்டவ வீரர் யுயுதனன். யுயுதனன் குறிக்கும் தன்மை ஸ்ரத்தா, டிவைன் டிவோஷன், தெய்வீக பக்தி. ஆன்மீக பாதையில பயணம் செய்யக்கூடிய ஒரு சாதகனுக்கு எல்லா கட்டத்திலுமே அவனுக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியது மனசுக்குள்ளேந்து தோன்றக்கூடிய இந்த பக்தி. இந்த இறை உணர்வு அப்படிங்கிறது ஒரு மேக்னெட், காந்த சக்தி மாதிரி நம்மள ஒரு கட்டத்துல இழுக்கும்.
சில சமயங்கள்ல, சில நிமிடங்களுக்கோ, சில வினாடிகளுக்கோ நம்ம மனசுல இருந்து கடவுளை எண்ணி ஒரு அன்பு, இதுதான் அந்த இறைவனோட காந்த சக்தி நம்மள பிடிச்சி இழுக்கிறதுக்கான அறிகுறி. வாழ்க்கையில எது சரி வந்தாலும் சரி, வராவிட்டாலும் எல்லாத்தையும் விட அற்புதமானது, சிறந்தது இந்த இறை உணர்வு அப்படிங்கிற நிலைக்கு நம்மள மீண்டும் மீண்டும் கொண்டு போவது எது அப்படின்னா இந்த பக்தி. Felt by the devotee as Shraddha or devotion for God, it is an inherent pull of the heart in longing to know him அப்படின்னு யோகானந்தர் சொல்றாரு. இறைவனை உணர்றதுக்கான அந்த ஏக்கம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இயற்கையாகவே இருக்கு. ஆனா இந்த புற உலக வாழ்க்கை அந்த ஏக்கத்தை மூடி மறைச்சி பௌதிக வாழ்க்கை மேல உள்ள ஆசைகளே நமக்கு பிரதானமாக தோன்ற மாதிரி ஒரு மாயையை உண்டாக்குது. ஆனா எப்பயாவது சில சமயத்துல ஏதோ ஒண்ணு நம்மள அறியாமலே நம்மள பிடிச்சி இழுக்கும். இந்த காசு, பணம், பதவி, புகழ், உறவுகள், இது எல்லாத்தையும் விட என்னமோ ஒண்ணு இருக்கு, அதை உணரணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம், லாங்கிங் டு நோ ஹிம், இதை குறிக்கிறது தான் யுயுதனா. இரண்டாவது உத்தமௌஜஸ். உத்தம அப்படின்னா முதன்மையானது, சீஃப், பிரின்சிபல். ஓஜஸ் அப்படின்னா ஒரு எனர்ஜி, சக்தி, தேக வலிமை. உத்தமௌஜஸ் அப்படிங்கிற பாண்டவ வீரர் குறிக்கிற தன்மை முக்கியமான, முதன்மையான, பிரதானமான உடல் பலம். அது எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய வீரிய சக்தி. இந்த சக்தியை கொண்டுதான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சி ஒரு குழந்தைய உண்டாக்க முடியும். ஒரு புதிய உயிரை உண்டாக்கக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சக்திகளிலும் முதன்மையானது, பிரதானமானது. இந்த சக்திய வீணடிக்காம சேமிச்சு வச்சு நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக்கிற அந்த தன்மையை தான் உத்தமௌஜஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் குறிக்குது. வைட்டல் செலிபசி, வீரியம். இந்த வீரிய சக்தி, மனம், மூச்சுக்காற்று, பிராணன், இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. இதுல ஏதாவது ஒன்ன நம்ம கட்டுப்படுத்தும் போது மத்த மூணும் இயற்கையாகவே கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஸோ இந்த வீரிய சக்தியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நம்மளோட மனதை செம்மைப்படுத்துவதற்கு சமம். மூச்சுக்காற்றையும் பிராணனையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு சமம். மூன்றாவது பாண்டவ வீரர் சேகிதனா, ஆன்மீக நினைவு, ஸ்பிரிச்சுவல் மெமரி. ஸ்மிருதி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்ப காலத்துல வேதங்கள் எழுதப்படவில்லை. குரு வாயிலாக சீடர் கேட்டு அதை அவங்களோட ஞாபகத்துல வைத்து கொண்டு இவங்களோட சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த நினைவை தான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இறைவனோட வடிவமாக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம் நமக்குள்ள எழும்ப வைக்கக்கூடிய அந்த தன்மை தான் இந்த சேகிதனா அப்படிங்கிற பாண்டவ படை வீரர். நான்காவது விராட மன்னர். விராடர் கதாபாத்திரம் ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சூதாட்டத்துல தோற்று 12 வருடம் வனவாசம் முடிஞ்சு பாண்டவர்கள் 13வது வருடம் மறைவாக இன் டிஸ்கைஸ் வாழணும் அப்படிங்கிறது அந்த ஆட்டத்தின் நியதி. அதாவது ஒரு தடவை இந்த பௌதிக வாழ்க்கை மேல நமக்கு ஆசையும் பற்றும் தோன்றுச்சு அப்படின்னா அதை முற்றிலும் நம்ம விட்டு விலகிறதுக்கு குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த 12 ஆண்டுகளிலுமே இந்த சாதகன் தீவிரம் தவம் மேற்கொண்டு இந்த 13வது வருடத்துல சமாதி அப்படிங்கிற நிலைய உணர்றதுதான் இந்த பாண்டவர்கள் 13வது வருடம் மறைவாக வாழ்ந்ததை குறிக்கும். இப்படி 13வது வருடம் பாண்டவர்கள் மறைவாக எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா மச்ச நாட்டோட அரசர் விராட மன்னரோட அரசவையில வாழ்ந்தாங்க. பாண்டவ படையில இருக்கக்கூடிய விராட மன்னர் சமாதி அப்படிங்கிற நிலையை குறிக்கக்கூடிய கதாபாத்திரம். இந்த தன்மை நமக்குள்ள நம்மளோட பாதையில நம்ம முன்னேறி செல்வதற்கு ஆழ்ந்த தியானம் அவசியம். அந்த தியானத்துல ஆழமான இந்த நிலையான சமாதிய நம்ம உணர்வது, இறை உணர்வுனா என்ன நமக்கு புரிய வச்சு இந்த பௌதிக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய பட்டுல இருந்து நம்மளை விலக்கி நம்ம போக வேண்டிய பாதைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பொருள். 5வது கதாபாத்திரம் காஷி ராஜா. ஆன்மீக ஞானம், பிரக்ஞா, டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஞாபகத்தில் இருந்தோ இல்ல லாஜிக்ல இருந்தோ வரக்கூடிய அறிவு கிடையாது இது. அதை விட மேன்மையானது இந்த ஞானம், பிரக்ஞா, இன்சைட் ஆர் விஸ்டம். இறை சக்தி கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த ஞானம் நமக்கு வர முடியும். பேரறிவு. நம்ம பாதையில எது சரி எது தவறு, ஒரு விஷயம் நிஜமா இல்ல மாயையா, இந்த மாதிரி குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு சரியான உதவியை கொடுக்கக்கூடியது நம்மளோட லாஜிக் கிடையாது, ஆனா தெய்வீக ஞானம். அது குறிக்கிறது தான் காஷி ராஜா அப்படிங்கிற கதாபாத்திரம். 6வது
துருபதர். துருபதரை பத்தி போன பதிவிலே பார்த்திருப்போம். டிஸ்பேஷன், பற்றின்மையை குறிக்கிறது தான் துருபதர் கதாபாத்திரம். இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அந்த இறைநிலைய சென்றடையணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறது இல்ல, ஏன் அதுக்காக முயற்சி பண்றது இல்ல அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள்ல ஒரு காரணம் இந்த பற்று, பௌதிக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய பற்று, ஆசை. இந்த பூமியில நம்ம இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்துல பல வருடங்கள் இந்த புற வாழ்க்கை சுகங்களை தேடி பல குறிக்கோள்களை நோக்கி நம்மளோட நேரத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து திரும்பி நம்மளோட அகத்துக்குள்ள நம்ம போகணும் பயணம் பண்ணி அப்படின்னா அதுக்கு பற்றின்மை அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் நமக்கு மிகப்பெரிய பேருதவி செய்ய முடியும். இந்த பற்றின்மையை குறிக்கிறது தான் துருபதர், திரௌபதியோட தந்தை. இந்த 6 கதாபாத்திரங்களை தொடர்ந்து அடுத்து வரும் பாண்டவ வீரர்கள் குறிக்கிறது பதஞ்சலி முனிவர் இயற்றிய அஷ்டாங்க யோகத்துல வரக்கூடிய 8 படிநிலைகள். யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல முதலாவதான கதாபாத்திரம் திருஷ்டகேது. திருஷ்டகேது குறிக்கிறது இயமம். பஞ்ச பாண்டவர்கள்ல சகாதேவா அப்படிங்கிற பாண்டவர் குறிக்கிற மாதிரி எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது இயமம். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது, பொய் கூறுதல், திருடுதல், அடங்காமை மற்றும் பேராசை. அடிப்படையாக இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயமம் அப்படிங்கிற முதல் படிநிலை குறிக்கும். இயமமா கடைபிடிக்கிறதுனால நம்ம கொண்டு வந்திருக்கும் தீய கர்ம வினைகள் முறியடிக்கப்படும். 8வது கதாபாத்திரம் ஷைபியா. ஷைபியா குறிக்கிறது நியமம். எதை கண்டிப்பா செய்யணுமோ அதை செய்யறது. உடல் மற்றும் மன தூய்மை, எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவு, சுய ஒழுக்கம், அகத்தாய்வு மற்றும் இறைபக்தி. அடிப்படையான இந்த இயமம் நியமத்தை கடைபிடிப்பதற்கு தவறுகின்ற ஒரு சாதகன் எவ்வளவுதான் தியான மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாலும் கர்ம வினைகள் நம்மள வளர விடாம கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னாலே ரொம்ப அடிப்படையா நம்ம இயமம் நியமமா கடைபிடிச்சு வாழ்பவராக இருக்கணும். அடுத்து 9வது கதாபாத்திரம் குந்தி போஜா. அஷ்டாங்க யோகத்துல 3வதான ஆசனத்தை குறிக்குது, த ரைட் போஸ்டர். குந்தி தேவியோட வளர்ப்பு தந்தை. பஞ்ச பாண்டவர்கள்ல முதல் 3 பாண்டவர்கள் யுதிஷ்டிரர், பீமர், அர்ஜுனரோட அம்மா மற்றும் நகுலா சகாதேவா பிறக்கிறதுக்கும் காரணமாக அமைவது குந்தி தேவியோட சக்தி. பஞ்ச பாண்டவர்கள் குறிக்கும் மிக முக்கிய ஆன்மீக பண்புகள் நமக்குள்ள வளர்றதுக்கு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த குந்தி தேவிய தத்தெடுத்து வளர்க்கறது குந்தி போஜா. இந்த செயலுக்கு ஆதரவு, சப்போர்ட் கொடுக்கறது குந்தி போஜா. ஆசனம் அப்படிங்கிறது அடுத்த நிலையான பிராணாயாமா பழகிறதுக்கு உடல்ல தயார்படுத்தி சப்போர்ட், ஆதரவு கொடுக்கக்கூடிய தன்மை. ஆசனம் அப்படிங்கிறது பல வகைகளை குறிச்சாலும் மிக முக்கியமானது. அடிப்படையாக தியானம் பண்றதுக்கும் சரி, மூச்சு பயிற்சி பழகிறதுக்கும் சரி, உடல் நிமிர்ந்து அமர்ந்து தோள்கள் பின்புறம் அடங்கும் வகையில், மார்பு பகுதி வெளியே வரும் வகையில், வயிறு உள்ளே இருக்கும் வகையில் மற்றும் நம்ம கண்கள் புருவ மத்திக்கு இடையில குவிந்திருக்கணும். உடல் ஆடாமல் அசையாமல் பதற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி பல மணி நேரத்துக்கு நம்ம உட்காரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உடலை தயார்படுத்தணும். இதை குறிக்கிறது தான் ஆசனம் குந்தி போஜா. 10வது யுதமன்யு பிராணாயாமம். பிராணனோட ஓட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான் பிராணாயாமம். பிராணன் வெளிப்புறமாக சென்று புலன்களை செயல்படுத்தும் போது நம்மளோட கவனம், நம்மளோட உணர்வு இந்த புற வாழ்க்கை மேல நகருது. இதே பிராணனை நம்ம திருப்பி நம்மளோட அக உணர்வுக்குள்ள நம்ம இழுத்து செல்லும் போது தெய்வீக ஆனந்த நிலையை நமக்கு காட்டும். இந்த ரெண்டுத்துக்கும் நடக்கிற போராட்டத்துல பிராணனை புலன்கள்ல இருந்து இழுத்து முதுகெலும்பு வழியாக மூளைக்கு கொண்டு செல்லும் பயிற்சிகள் தான் பிராணாயாமம். அதை குறிக்கும் பாண்டவ வீர கதாபாத்திரம் தான் யுதமன்யு. 11வது புருஜத். புருஜத் கதாபாத்திரம் குறிப்பது பிரத்யாகாரம், இன்டீரியரைசேஷன், உள்மயமாக்கல். தொடர்ந்து பிராண காற்றை கட்டுப்படுத்தும் பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது புலன்கள்ல இருந்து நம்மளோட உணர்வு ஒடுங்கி வித்ராயல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அகநிலைய சந்திக்கிறோம். மனமும் உணர்வும் ஒடுங்குதல் அப்படின்னு சொல்லலாம். தினைக்கும் எந்நேரமும் சதா இந்த புற வாழ்க்கை பத்தியே நம்மளோட சிந்தனைகள் போய்கிட்டே
ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம், எவ்வளவு சம்பாதிக்கணும், சாதிக்கணும், எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுதல், இந்த மாதிரி சிந்தனைகள்ல இருந்துலாம் நம்மளோட மனதோட கவனத்தை திசை திருப்பி நமக்குள்ள எந்த சிந்தனையும் இல்லாத அமைதியான நிலைக்கு நம்ம மனதை ஒடுங்க செய்தல் தான் பிரத்யாகாரம். புருஜத் அப்படிங்கிற கதாபாத்திரம். அடுத்தது அபிமன்யு, சுபத்திரையோட மகன். சுபத்திரை கிருஷ்ணரோட தங்கை, அர்ஜுனரோட மனைவி. அர்ஜுனருக்கும் சுபத்திரைக்கும் பிறக்கும் மகன் அபிமன்யு. அஷ்டாங்க யோகத்தோட கடைசி 3 படிநிலைகள் தாரணம், தியானம், சமாதி மூன்றையும் சேர்த்து குறிக்கிறதா அபிமன்யு கதாபாத்திரம். பிரத்யாகாரத்துல மனம் ஒடுங்கினதுக்கு அப்புறமா தாரணை, இந்த மனம் ஒடுங்கிய நிலை மேல, இந்த அக நிலை மேல இருக்கக்கூடிய கவனம் தான் தாரணை. தாரணையிலிருந்து பிறக்கக்கூடியதுதான் அகத்துக்குள்ள புதைஞ்சிருக்கும் இறைத்தன்மைய கண்டு கொண்டு அதன் மேல் ஒரு புகமான கவனம் நீடித்து செலுத்துதல் தியானம். இப்ப நம்ம பொதுவா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க சொல்ற தியானம் வேற. தியானத்தோட உண்மையான அர்த்தம் அஷ்டாங்க யோகத்துல ஒரு படிநிலையான தியானம் அப்படிங்கிறது குறிக்கிறது வேற. தியானத்திலிருந்து இயற்கையா பிறக்கிறது எது அப்படின்னா, எது கவனிக்குதோ, எது கவனிக்கப்படுகிறதோ மற்றும் கவனித்தல், இந்த மூன்றும் வெவ்வேறாக பிரிந்து நிற்காமல் ஒன்றிணையும் நிலை சமாதி. The meditator, the process of meditating and the object of meditation become one. The full realization of oneness with spirit. அதான் சமாதி. இந்த 3 நிலைகள் தாரணை, தியானம், சமாதியை சேர்த்து குறிக்கிறது அபிமன்யு. அதனாலதான் அபிமன்யு மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இறுதியாக 13வது கதாபாத்திரம் திரௌபதியின் 5 புதல்வர்கள். குண்டலினி சக்தியினால எழுப்பப்பட்டு விட்ட 5 சக்கரங்கள். பஞ்சபாண்டவர்கள் சக்கரங்கள்ல குறிச்சாலும் திரௌபதி அப்படிங்கிற குண்டலினி சக்தி அந்த ஒவ்வொரு சக்கரங்களிலும் கடந்து செல்லும் போது அந்த சக்கரங்களோட ஆக்டிவேட்டட் ஸ்டேட் அதை குறிக்கிறது தான் திரௌபதிக்கும் ஒவ்வொரு பாண்டவர்களுக்கும் பிறக்கக்கூடிய மகன்கள். போன பதிவுல பார்த்திருப்போம், துருபதர் ஒரு யாக வேள்வி மூலமாக திருஷ்டதும்யர் எப்படி யாக நெருப்புல இருந்து வராரோ அதே மாதிரி திரௌபதியும் யாக வேள்வியிலிருந்து வெளியில வரவங்க. மூலாதாரத்துல இருக்கக்கூடிய கடும் தீயினை குறிக்கக்கூடியது குண்டலினி சக்தியான திரௌபதி. ஒரு சாதகன் செய்யக்கூடிய கடும் தவத்தினால வெளியில வரக்கூடியது குண்டலினி சக்தி. குண்டலினி தாய் ஒவ்வொரு சக்கரத்திலையும் வெளிப்படுத்தும் ஒளி, ஓசை, சில ரூபங்கள், இது எல்லாமே திரௌபதியோட 5 புதல்வர்களை குறிக்கும். 4வது, 5வது, 6வது ஸ்லோகத்துல நமக்குள்ள பாண்டவ வீரர்களாக வீற்றிருக்கும் நம்ம ஆன்மீக பாதைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைகள், அம்சங்களை பத்தி பார்த்தோம். தினந்தோறும் இந்த அம்சங்கள்லாம் நமக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் நமக்கு இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. இது தொடர்ந்து அடுத்த பதிவுல ஸ்லோகம் 7, 8, 9ல நமக்குள்ள இருக்கக்கூடிய கௌரவர்கள் யார், இறைவன் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னா ஏன் அந்த இறைவனை நம்மளால பார்க்க முடியல, என்ன தடுக்குது நம்மள, அதை பத்தி விரிவா பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.